நம்ம இன்னைக்கு தக்காளி தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், கோரியண்டர் பவுடர், வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, தக்காளி. தேவையான அளவு எண்ணெய். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் அதில் பெருங்காயத்தூள், வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு சிட்டிகை போட்டுனா நல்லா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம இதில் இப்பயே நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணுறோம். 2 ஸ்பூன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துங்க. நீங்கள் இதிலே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்கும். இது தீயறதுக்குள்ளே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். நான் ஒரு தக்காளி 8 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி கொஞ்சம் தண்ணி விட்டுக்குது. 1/4 சிட்டிகை மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. உப்பு நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஒரு 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள். தக்காளி குழஞ்சி வருது. நம்ம இன்னும் மூடி வச்சா நல்லா குழஞ்சி வரும். பாருங்க, நல்லா குழஞ்சி வந்திருக்கு தக்காளி. இது மாதிரி நீங்கள் அப்படி குத்தி குத்தி நீங்கள் குழச்சி மூடி வச்சிங்கன்னா நல்லா தக்காளி குழஞ்சி வந்துடும். வதக்கிட்டு கொஞ்ச நேரம் நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சுற்றி எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. வாசனையே நல்லா மணமாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வதக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நம்ம சூடாக சப்பாத்தி, இட்லி, தோசை கூட சாப்பிட்டிங்கன்னா நல்லா மனமாக சூப்பராக சுவையாக இருக்கும்.